வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து GDS 2 போஸ்ட்மேன், மெயில் கார்டு அண்ட் MTS இதோட சிலபஸில் நம்ம பேப்பர் 1ல் பார்ட் A இந்த செக்ஷனில் இருந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அண்ட் டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 2 சாப்டர்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குது, இது எதோட மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்ட்ரியில் நாம் மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு ஏஜென்சிஸ் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. அண்ட் இதோட ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியா கண்ட்ரோல் பண்ணுற எல்லா பிளேஸஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சன்சர் பவன், நியூ டெல்லி. அண்ட் இப்போ கரண்ட் மினிஸ்டர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிராதித்யா சிந்தியா, சரிங்களா. ஸோ இவர் தான் நம்ம மினிஸ்ட்ரியோட கேபினெட் மினிஸ்டர். அண்ட் இப்போது இந்த மினிஸ்டர் வந்து ஏதாச்சும் நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்ரோச் பண்ணணும், அவர் யார்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு செக்ரட்டரி இருக்கார், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கார், சரிங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிரஜ் மிட்டல் அப்படின்ற டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கும் வந்திதா காவல் அப்படிங்கிறவர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு செக்ரட்டரியாகவும் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பற்றி இன்னும் என்ன இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, சரி, இப்போது இந்த பார்லிமெண்ட் ரிலேட்டடாக இந்த மினிஸ்டர் இருப்பார். ஸோ இவர் வந்து நம்ம செக்ரட்டரி அப்ரோச் பண்ணுவார். ஸோ இந்த செக்ரட்டரி அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னும்போது இது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா சைல்டு டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது வந்து நாம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண ஒரு சைல்டு டிபார்ட்மெண்ட், சரிங்களா. ஓகே, ஸோ இந்த செக்ரட்டரிக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கும் நடுவில் முக்கியமாக செயல்படுற ஆள் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட், சரிங்களா. ஸோ இவர் வந்து இந்த மினிஸ்டர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதும் சரி, மினிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதும் சரி, செக்ரட்டரி மூலமாக பண்ணாலும் நமக்கு இந்த டைரக்டர் ஜெனரல் தான் வந்து ரொம்ப முக்கியமான கவர்னிங், அதாவது இந்த ஹோல் ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கிறது இந்த டைரக்டர் ஜெனரல் தான். ஸோ இப்போ கரண்ட்டில் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் சரண் அப்படிங்கிறவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட்டாக இருக்கார். ஓகே, ஸோ த கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம பார்த்த மாதிரி த மினிஸ்ட்ரி ஆஃப் கேபினெட்டில் வந்து ஸ்ரீ ஜோதிராதித்யா சிந்தியா. அண்டு இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து மினிஸ்டர் ஆஃப் கேபினெட் கீழே டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் அவருக்கு இவர் வந்து இண்டிபெண்ட்டாகவும் ஆக்ட் ஆவார், இல்லை இவருக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க, ஸோ அது சம்மந்தமாகவும் பார்த்துட்ருப்பார். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டெப்யூட்டி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த சார்ட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம மொத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டோட ஆர்கனைசேஷன் சார்ட்டு. ஸோ முன்ன பார்த்த மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே வரும். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ்ன்ற கீழே நம்ம முக்கியமாக 2 போஸ்ட்டு பார்த்தோம், ஒன்று செக்ரட்டரி அண்ட் வந்து டைரக்டர் ஜெனரல். இந்த போஸ்டல் சர்வீசஸ் ரிலேட்டடாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறது வந்து டைரக்டர் ஜெனரல். அண்ட் இந்த மினிஸ்ட்ரிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த போஸ்டல் போர்ட் சர்வீஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகுது, அதில் தான் நமக்கு செக்ரட்டரி இருப்பார். இந்த செக்ரட்டரி என்ன, இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸையும் சரி, அந்த போர்ட் மெம்பர்ஸ், அப்புறம் வந்து யாரெல்லாம் இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்களோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த செக்ரட்டரி கிட்ட தான் இருக்கும், சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் இந்த சார்ட்டு, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கீழே ஒரு அபெக்ஸ் பாடியாக ஆப்ரேட் ஆகுது. இது கீழே வந்து சேர்மன், செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட், டைரக்டர் ஜெனரல் எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. இது மட்டும் இல்லாமல் 6 மெம்பர்ஸ்
ஹேண்டலிங் கீ ஏரியாஸ். பர்சனல் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப், ஹியூமன் ரிசோர்ஸ் ரிலேட்டடாக, ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், பேங்கிங் அண்ட் டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இது இல்லாமல் பிளானிங். ஸோ இந்த மாதிரி 6 இதோட முக்கியமாக இந்த 6 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற 6 முக்கியமான மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் அடிஷ்னல் மெம்பர்ஸாக ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், பர்மனண்ட் இன்வைட்டி. ஸோ இவங்க வந்து எப்போவுமே இதில் இருப்பாங்க. அண்ட் சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர், செக்ரட்டரி டு த போர்ட். ஓகே, இது இல்லாமல் டெப்யூட்டி டைரக்டர் ஜென்ரல்ஸ், டைரக்டர்ஸ் ப்ளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜென்ரல்ஸ் எல்லாருமே இதில் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ இவ்வளோ பேரும் வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் இருப்பாங்க. ஆப்ரேட்டிவ் சைட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா டைரக்டர் ஜென்ரல். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவாக இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு நம்ம பார்த்தோம்ல, செக்ரட்டரின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இவர் தான் வந்து மினிஸ்ட்ரிக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான பர்சன். ஸோ வந்திதா கவுல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவங்க. அண்ட் வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் சரண். இது இல்லாமல் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ்கோட முக்கியமான பீப்புளோட நேம்ஸ் எல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல் அண்ட் கவர்னன்ஸ் கீழே வரும்போது, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போஸ்ட் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி சர்வ்ஸ் போத் ஃபார் டைரக்டர் ஜென்ரல் அண்ட் சேர்மன் ஆஃப் த போஸ்டல் போர்ட். ஓகே, சரி, இப்போ இந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதை மொத்தமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு ஹோல் இந்தியாவை வந்து 23 போஸ்டல் சர்க்கிள்ஸாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் சிபிஎம்ஜி அப்படின்னு சொல்கிறவர் தான், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அப்படிங்கிறவர் வந்து ஹெட்டாக இருப்பார். ஸோ இங்கே ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு, நமக்கு வந்து 36 மாநிலங்கள் இருக்கும்போது எப்படி இது வந்து 23 போஸ்டல் சர்க்கிள்ஸில் மட்டும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ சில இடத்துங்களில் வந்து சில ஸ்டேட்ஸு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சர்க்கிளாகவே நம்ம கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா போஸ்டல் சர்க்கிள்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் இந்த நார்த் ஈஸ்ட் சர்க்கிள் மட்டும் பாருங்கள். இதில் வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா 1, 2, 3, 4, 5 and 6 6 மாநிலங்கள் சேர்த்து ஒரே சர்க்கிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தோம்னா இல்லை. நம்ம இப்போ சில இடங்களில் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் சர்க்கிளில் கூட பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் அண்ட் யானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளுக்கு வந்து ஒரு சர்க்கிள்லே இருக்குது. அதே மாதிரி கேரளா சர்க்கிள்லேயும் பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் லக்ஷதீப், மகாராஷ்டிரா சர்க்கிள்லேயும் மகாராஷ்டிரா அண்ட் கோவா, அண்ட் பஞ்சாப் சர்க்கிளில் பஞ்சாப் அண்ட் சண்டிகர், அண்ட் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. இது இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் சர்க்கிளில் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பக்கமாக தானே இருக்குது, இப்படி போனால் கிட்ட தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இது எங்கே லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் சர்க்கிளுக்கு நமக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது முன்னே பார்த்தது தான். இப்போது இதில் நம்ம இந்த ஹைரார்கி ஆஃப் போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இதில் யார் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நாம் இங்கேருந்து கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், இங்கே தான் நம்ம ஜிடிஎஸ்ஸாவோ இல்லை ஏபிபிஎம்மாவோ பிபிஎம்மாவோ நம்ம இருக்கோம் இங்கே ஜிடிஎஸில். ஸோ இங்கே நம்ம எங்கே லிங்காக இருக்கோம் அப்படின்னா ஹெட் சப் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. ஸோ சப் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு சப் டிவிஷன் கீழே வருவாங்க, இவங்க வந்து ஒரு டிவிஷன் கீழே வருவாங்க. ஸோ இந்த டிவிஷன் வந்து இந்த மாதிரி எல்லா டிவிஷன்ஸையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது இந்த ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர். ஸோ பிஎம்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் திருப்பத்தூர் டிவிஷனில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து வெஸ்டர்ன் ரீஜன், ஸோ அவங்க தான் நமக்கு பிஎம்ஜி. ஸோ இந்த பிஎம்ஜி இந்த ஒரு ரீஜன் இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சர்க்கிள்குள்ளே வரோம் அப்படின்றதுனால 4 ரீஜனாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாமே சேர்ந்தது நமக்கு வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் சிபிஎம்ஜி ஹேண்டில் பண்ணுவாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்க இந்த மெம்பர்ஸ் அண்ட் போஸ்டல் சர்வீசஸ் போர்டு அடிஷ்னல் அண்ட் டிஜி டைரக்டர் ஜென்ரல் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இங்கே தான் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு ஆஃபீஸ்களில் வந்து நமக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது இது போஸ்டல் கீழே வரும். இதே மாதிரி இதை
நம்ம புக் பண்ணுற ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணுறது அப்புறம் அனுப்புறது, அவங்களுக்கு வந்து ரெயில் மெயில் சர்வீஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுவும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், ஃபாரின் போஸ்ட், போஸ்டல் ஸ்டோர் டிப்போர்ட்ஸ் அண்ட் மெயில் மோட்டார் சர்வீஸ். ஸோ நம்ம செய்துட்ருக்க வேலை தான் வெவ்வேறு செக்ஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஆப்ரேட்டிங்களோட ஹெட் இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்டு இதில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போர்ட் அண்டு வந்து ஆர்எல்ஓ ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ், ஸோ இது எல்லாமே இந்த சர்க்கிள்குள்ளே ஹேண்டில் ஆகிற ஹெட் இடத்துல இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது இப்போ இவங்களுக்கெல்லாம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து போஸ்டல் ட்ரைனிங் சென்டர். சரிங்களா? இத்தனை வேலைப்பாடுகளும் செய்கிற ஒரு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா ஒவ்வொரு தமிழ்நாடோட நம்ம சிபிஎம்ஜி கிட்ட தான் இருக்குது. டிஎன் சர்க்கிள்க்குன்னா அதோட சர்க்கிளோட சிபிஎம்ஜி கிட்ட இருக்குது. அண்டு இது இல்லாமல் கொஞ்சம் சிபிஎம்ஜிக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்தோம்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் டைரக்டரேட், அப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டைரக்டரேட், அப்போ RAKNPA கசியாபாத் அப்படின்னா இது வந்து ஒரு நேஷ்னல் போஸ்டல் அகாடமி. ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் அந்த என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு அகாடமி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது இருக்குது, கசியாபாத்தில் இருக்குது. அண்ட் வந்து பார்சல் டைரக்டரேட். இது இல்லாமல் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இது ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னும் போது இது நம்ம மறுபடியும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 56 ஆர்மி போஸ்ட் அண்ட் 99 ஆர்மி போஸ்ட். ஸோ நம்ம இங்கேருந்து ஆர்மிக்கு ஏதாச்சும் லெட்டர் சென்ட் பண்ணோம் அப்படின்னும் போது, இல்லை ஆர்மிஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னும் போது, என்ன தான் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருந்தாலும் த்ரூ லெட்டர் போகணும், ரிட்டன் ஃபார்மேட்டில், ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் போகணும் அப்படின்னும் போது இந்த போஸ்டல்ஸ் வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ இதுக்கு தனியாகவே ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து டேரெக்டாக மெம்பர்ஸ் கீழே நம்ம ப்ரெசென்ட் ஆகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் அண்ட் செக்ரட்டரி கீழே ரிப்போர்ட் பண்ணுவோம். மொத்தமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கோட மினிஸ்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹைரார்கி. நம்ம முன்னே பேசின மாதிரி டைரக்டர் ஜென்ரல் டாப் அத்தாரிட்டி ஓவர்சீயிங் ஆஃப் நேஷனல் போஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் சிபிஎம்ஜி வந்து மேனேஜஸ் ஈஸ்ட் போஸ்டல் சர்க்கிள் அண்ட் பிஎம்ஜி வந்து ரீஜன்ஸை பார்த்துப்பாங்க. அப்புறம் சீனியர் எஸ்பிஸ் அண்ட் எஸ்பிஎஸ் வந்து போஸ்டல் டிவிஷன்ஸை பார்த்துப்பாங்க. அண்ட் ஏஎஸ்பிஓஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சப்டிவிஷன்ஸை பார்த்துப்பாங்க. அண்ட் ஈச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸை வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே சோஃபார் வந்து நம்ம பார்ட் 7 ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். சரி, ஆஸ் யூஷுவலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸை வச்சு நம்ம பார்க்கும்போது டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் ஆஃபீஸ் ஆஃப் எ டிஸ்ட்ரிக்ட். பெரும்பாலும் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத பொறுத்து இவங்க கணிச்சிருக்காங்க. நிறைய டிவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா 2-3 ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட வரும். ஸோ அது எப்போவுமே டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் அமையுது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். எஸ்ஓன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுறாங்க, பிரான்ச் ஆஃபீஸர்ஸு ப்ளஸ் அவங்களோட ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்கிறாங்க. அண்ட் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் மேக்ஸிமம் ரூரல் ஏரியாஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செஞ்சு எஸ்ஓக்கு அக்கௌண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டாக சில போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கீழே வர ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ டிரான்சிட் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. இந்த டிரான்சிட் ஆஃபீஸ் ரூட்ஸ் அண்ட் சார்ட்ஸ் மெயில் பிட்வீன் த போஸ்ட் ஆஃபீஸஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்டிகல்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நடுவில் வந்து ட்ராவல் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த ட்ராவல் ஆகும்போது அந்த ட்ராவலிங்லேயே வந்து நமக்கு சார்ட் பண்ணுறதும் பிரித்து அங்கே இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறது டிரான்சிட் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க அதை. அண்ட் நைட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ், இது ஒன்றும் இல்லை, நைட் போஸ்ட் ஆஃபீஸ்னால் நைட் ஃபுல்லாக ஒர்க் ஆகுமா அப்படின்றது கிடையாது. நார்மல் ஹவர்ஸ்லேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது பெரும்பாலும் எச்ஓங்களில் இந்த மாதிரி காணப்படும். ஸோ அதில் வந்து நைட் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ், இது வந்து ஏபிஓ. அப்புறம் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸ், இது ரெண்டும் எதுக்காகனாக்கா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அவங்களுக்கு நடுவில் பரிமாறிக்கப்பட்ட லெட்டர்ஸு. ஸோ அதுக்காக இது. நெக்ஸ்ட்டு மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் சர்வீசஸ் ப்ரொவைடட் ஆன் த கோ. ஆன் த கோ இந்த சென்ஸ் வந்து இது வந்து ஒரு வேன் அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிளை வச்சு எங்கே
மக்கள் வந்து ரொம்ப பாப்புலேட்டராக இருக்காங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸஸ் அங்கே ஃபிசிக்கலாக இல்லைன்ற பட்சத்தில் திடீர்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல நமக்கு போஸ்டல் சர்வீஸ் ஏதோ தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த வண்டியை வந்து அங்கே மூவ் பண்ணி அங்கே நம்ம இந்த சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தோம்னா ரொம்ப டெசிக்னேட்டடாக இந்த ஹவர்ஸ்லேருந்து இந்த ஹவர்ஸ் வரையும் இந்த வண்டி இங்கே நிற்கும், ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டைமுக்கு இது வந்து இந்த சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இங்கே வந்து பெரும்பாலும் பேங்கிங் அண்டு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்டாம்ப் சேல்ஸு, ஒரு ஆர்டிக்கல் புக்கிங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன் த கோ மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, நடமாடும் அஞ்சலகம். நெக்ஸ்ட்டு ரயில் மெயில் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆர்எம்எஸ் டிவிஷன்ஸ் மேனேஜஸ் மெயில் டிரான்ஸ்போர்ட் பை ரயில் அண்ட் ரோட். நம்மளோட பேக் போன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேஸ் தான். ஸோ எங்கே ஒரு ஆர்டிகல்ஸ் மூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரூ ரயில் தான் நம்ம மூவ் பண்ணுறோம். சில இடங்களில் ரயில் கனெக்ட் ஆகாத இடத்துங்களில் வந்து நம்ம மெயில் வேன்ஸை வச்சு நம்ம மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் சப்டிவிஷன்ஸ், நாம் எப்படி டிவிஷன் அப்புறம் வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் ஏஎஸ்பிஓஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களோட கீ ஃபங்க்ஷனே மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணுற மெயில்ஸை இல்லை எங்கேயோ புக் ஆகிற மெயில்ஸை இதை டிரான்ஸ்லேட் பண்ணி நடுவில் கொடுக்கறது. சரிங்களா? நெக்ஸ்ட் முன்னே பார்த்த மாதிரி ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். ஸோ இது வந்து ஹார்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸை டீல் பண்ணுறது. அண்ட் இதுக்கு தனியாக ஒரு டைரக்டர் இருக்கார், ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இதுவங்களும் வந்து அந்த டைரக்டர் ஜென்ரல் கூடவே அந்த ஆஃபீஸுங்கள்லேயே எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார் மிலிட்ரி பர்சனல் அப்படின்னா ஸ்டாஃப்னு அர்த்தம். ஸோ அந்த மிலிட்ரி ஸ்டாஃபுங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். இதில் பெரும்பாலும் வந்து ஒரு 75% ஆஃப் த இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து இருப்பாங்க. அண்ட் 25% வந்து மிலிட்ரியோட பர்சன்ஸே வந்து உள்ள வேலை செய்வாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா நம்ம இந்த பார்ட் ஏல வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் வந்து டைப் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தோம். இப்போ அதில் ரிலேட்டடாக சாம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹெட் ஆஃப் த போஸ்டல் டிவிஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் போஸ்ட் மாஸ்டர் ஆர் சீஃப் போஸ்ட் மாஸ்டர், டிவிஷனல் சூப்பர்டென்ட் அண்ட் டிவிஷனல் செக்ரட்டரி. ஒரு டிவிஷன்ஸ்க்கு யார் ஹெட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டிவிஷனல் சூப்பர்டென்ட். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன்ட் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ். ஓகே, இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த நைட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது பேர் தான் நைட்டு போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் ஒர்க் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் வந்து நார்மல் லோக்கல் லீவ் டேஸ்லேயும் கணக்கு வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சண்டேஸ் அண்ட் போஸ்டல் ஹாலிடேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக த ஆன்சர் இஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட், ஏ பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் இன் டைரக்ட் அக்கௌண்ட் வித். ஒரு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்க யாருக்கு டைரெக்டாக அக்கௌண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து எஸ்ஓ, ஹெச்ஓ, எய்தர் ஆஃப் த அபோவ், ரெண்டுமே பொருந்துன்றாங்க. நன் ஆஃப் த அபோவ், இல்லை ரெண்டுமே பொருந்தாது, இல்லை 3மே பொருந்தாதுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து எய்தர் ஆஃப் த அபோவ். ஸோ இது வந்து ஒரு பிஓ வந்து டேரெக்டாக ஹெச்ஓ கூடயும் லிங்க் ஆகிருக்கலாம், இல்லை எஸ்ஓ கூடயும் லிங்க் ஆகிருக்கலாம். பிஓனா எப்போவுமே எஸ்ஓ கூட மட்டும்தான் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, சம்டைம்ஸ் வந்து ஹெச்ஓலையும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ கெசட்டட் ஹெட் ஆஃபீஸர்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. HSC 1 போஸ்ட் மாஸ்டர், கிரேட் 2 போஸ்ட் மாஸ்டர் ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ கெசட்டட் ஹெட் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக குரூப் பி ஆஃபீஸர்ஸ் தான் வந்து கெசட்டட் ரேங்க்கில் இருக்காங்க நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் ஆன்சர் வந்து குரூப் பி ஆஃபீஸர்ஸ். அண்ட் ஹெட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ஹெட் போஸ்ட் மாஸ்டர், சீனியர் போஸ்ட் மாஸ்டர், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஆர் டைரக்டர். ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ சீனியர் போஸ்ட் மாஸ்டர். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த ஹெட் ஆஃபீஸ். இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் வந்து இஸ் நாட் த இன்சார்ஜ். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இவர் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து இவர் இன்சார்ஜ் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது யாருன்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர். ஸோ பேர்லேயே அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஹெட் ஆஃபீஸை வந்து
இன்சார்ஜே இல்லை, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் இல்லாத சமயத்தில் வேணும்னா இவர் வந்து ஆக்ட் ஆவார். ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் பிரான்ச் ஆஃபீஸ் இஸ் டெசிக்னேட்டட் ஆஸ். ஸோ பிரான்ச் ஆஃபீஸை ஹேண்டில் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஹெட் ஆஃபீஸர்ஸ் இன் மோர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் சார்ஜ் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கால்டு. இந்த கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற, அதுவும் சிட்டிலேயே ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஆஃபீஸுங்களில் அவங்களோட ஆர் கால் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸர் கெஸ்டட் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் சார்ஜ் எடுத்துக்கிற மாதிரி இல்லை ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறது ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. The officer in charge of head office is designated as head postmaster. HOட postmaster என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Sub office situated in a town or its suburban where there is also a head office is termed as அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எஸ்ஓ ஹெட் ஆஃபீஸும் இருக்குது, ரொம்ப ஹெட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இந்த சப் ஆஃபீஸும் இருக்குது அப்படின்போது இந்த ஆஃபீஸை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேரில் அழைப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டவுன் சப் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் ஆர் சப் ஆஃபீஸ் வித் விச் a BO is in direct account is called. Okay. Accounts office. Okay. சம்டைம்ஸ் டவுனுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா கூட உங்களோட அக்கௌண்டிங் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது டவுனுக்குள்ளே கூட நமக்கு ஒரு 4-5 ஆஃபீஸஸ் இருக்கும். அப்புறம் சிலது வந்து டெலிவரி நான் டெலிவரியாகவும் இருக்கும். அண்டு அது வந்து ஹெட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கிற ஆஃபீஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் பின்கோட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் ஷேர் ஆகும். பட் அவங்களோட அவங்க எந்த ஆஃபீஸ் கூட அட்டாச் ஆகிருக்காங்க நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா உங்களோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னாக்கா நமக்கு தெரியும். ஸோ அதை தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. Consider the following statement about head post office. Head post office is the main office of accounts for itself. It acts as the office accounts for all the sub office and branch post office. Okay. The answer வந்து D, the both statements are correct னு சொல்றாங்க. Only the statement okay மேலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக, ஐ மீன் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1லேயே பிஸ்னஸ் ஹவர்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜஸ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ் பற்றி பார்க்கலாம். டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.